ஹோமோஸ் நீரிணைக்கு அண்மையாக மற்றுமொரு கப்பல் கடத்தப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பாக கிடைக்கப்பட்ட தகவல்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்கா தன்னிடம் ஆயுதங்கள் குறைந்து வருவதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு இதனை அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். சீனாவினுடைய கப்பல்களை அமெரிக்கா தடுக்குமானால் அதற்கு எதிரான கடும் நடவடிக்கையில் சீனா இறங்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களையும் விரிவாக பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஹோமோஸ் நீரிணைக்கு அண்மையாக அரேபிய கடலில் வைத்து கப்பல் ஒன்று கடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது எண்ணெய் கப்பல் ஒன்று கடத்தப்பட்டிருக்கிறது. எங்க வச்சு கடத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா எக்ஸாக்டா ஏமன் நாடு இருக்குத்தானே, அந்த ஏமன் நாடுக்கு சொந்தமான கடல் பகுதியில் வச்சு அரேபிய கடலில் வச்சு கடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஹோமோஸ் நீரிணைக்கு பக்கமாகவும் ஏமன் நாட்டுக்கு பக்கமாகவும் இருக்கக்கூடிய ஒரு கடலில் நடுப்பகுதியில் வச்சு இந்த கப்பல் கடத்தப்பட்டிருக்கிறது. அப்போ கப்பல் ஒன்று கடத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை கேட்டோன்னே நீங்கள் அடுத்த கேட்பீங்கள், அமெரிக்காவா கடத்தியதுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இப்போ அமெரிக்கா தான் நிறைய கப்பல்களை கடத்தி கொண்டே இருக்குது, நிறைய கப்பல்களை கைப்பற்றி கொண்டே இருக்குது. அதுக்குள்ளே டொனால்ட் ட்ரம்ப் வேற வெளிப்படையாகவே சொல்லியிருக்கார், நாங்கள் கடல் கொள்ளையர்கள் போல கப்பல்களை பிடிக்கிறோம், அதில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் எடுக்கிறோம் என்று சொல்லி தானே வெளிப்படையாக சொல்லியிருக்கார். அப்போ இந்த கப்பலையும் கடத்தியது அமெரிக்காவா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா இல்லை, இது சோமாலிய கடல் கொள்ளையர்களால் கடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இப்போ மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் யுத்த பதட்டம் தானே, இந்த யுத்த பதட்டத்தை பயன்படுத்தி கொண்டு சோமாலிய கடல் கொள்ளையர்கள் அவர்கள் உங்களுக்கு தெரியும் நீண்ட காலமாக இந்த கப்பல் கடத்தல் வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் இதுதான் தருணம் என்று சொல்லி தகுந்த சந்தர்ப்பம் பார்த்து ஒரு கப்பல் ஒன்றை கடத்தியிருக்கிறார்கள். இந்த கப்பல் ஏமன் நாட்டுக்கு சொந்தமான கப்பல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதில் ஏராளமான எண்ணெய் இருந்ததாகவும், முதல்ல கப்பலினுடைய பேர் என்னென்று சொல்கிறேன், எம்டி யுரேகா என்று சொல்லப்படுற கப்பல். அதனை இப்பொழுது சோமாலிய கொள்ளையர்கள் கடத்தி கொண்டு போய் சோமாலியா நோக்கி நகர்த்தி கொண்டு செல்வதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த கப்பலை எப்படியாவது மீட்கும் முயற்சியில் இப்பொழுது ஏமன் நாட்டினுடைய கடலோர காவல் படையினர் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் ஏமன் நாட்டில் கடற்படை இருக்குது, அதுக்கு பிறகு ஹவுதி அமைப்பினர் தனியாக இன்னும் ஒரு பகுதியாக செயல்பட்டு வருகிறார்கள். இது ஹவுதி அமைப்போட சம்பந்தப்பட்ட கடத்தல் கிடையாது. இது சோமாலிய கடல் கொள்ளையர்களுக்கும் ஏமன் நாட்டினுடைய கடற்படைக்கும் இடையிலான பிரச்சனை என்று வையுங்களேன். எனவே ஏமன் நாட்டினுடைய கடற்படையினர் இப்பொழுது அந்த கப்பலை மீட்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, ஏமன் நாட்டுக்கு சொந்தமான கடல் பகுதி இருக்குதானே, பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாட்டினுடைய கரையில இருந்து அந்த 12 கடல் மைல் தூரம் வரைக்கும் அந்த நாட்டுக்கு சொந்தமான கடல் பகுதி. அது இலங்கைக்கும் பொருந்தும், இந்தியாவுக்கும் பொருந்தும், எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். அப்போ ஏமன் நாட்டுக்கு சொந்தமான அந்த கடல் பகுதிக்குள்ள ஊடுருவி அங்க நின்ற ஒரு கப்பலை தான் கடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள். இந்த யுரேகா என்று சொல்லப்படுற கப்பலை தான் கடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள். எனவே அந்த கப்பலை எப்படியாவது மீட்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் இப்பொழுது ஏமன் நாட்டினுடைய கடலோர காவல் படையினர் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கடுமையான ராஜதந்திர நெருக்கடி ஒன்று உருவாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த மாத நடுப்பகுதியில், அதாவது நான் நினைக்கிறேன் 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் என்று சொல்லி 2 நாட்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். அது ஒரு பக்கம். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அந்த ராஜதந்திர நெருக்கடி உச்சம் பெற்றிருப்பதாக சொல்லப்படுது. அதுக்கு காரணம் கடந்த வாரம் அமெரிக்கா விதித்த முக்கியமான தடை ஒன்று. அதாவது சீனாவில் இருக்கக்கூடிய 5 பெட்ரோலிய கம்பெனிகள், அந்த 5 பெட்ரோலிய கம்பெனிகளும் ஈரானுடன் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றன. அதாவது ஈரானில் இருந்து மசகு எண்ணெயை இறக்குமதி செய்து சீனாவில் வச்சு அதை சுத்திகரித்து பெட்ரோலாகவும் டீசலாகவும் ஏனைய பொருட்களாகவும் மாற்றக்கூடிய 5 நிறுவனங்கள். இந்த 5 நிறுவனங்களுக்கு எதிராகவும் கடந்த வாரம் அமெரிக்கா தடை விதித்திருந்தது. எதுக்காக தடை விதிச்சேன்னு சொன்னால், நீங்கள் ஈரானோட வியாபாரம் செய்கிறீங்கள், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஈரானுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கும் ஈரானுடைய பொருளாதாரம் மேம்படுறதுக்கும் நீங்கள் உதவியாக இருக்கிறீர்கள், எனவே நாங்கள் தடை செய்கிறோம் என்று சொல்லி அமெரிக்கா தடை செய்தது. அப்பயே சீனா தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருந்தது, இந்த தடை செல்லுபடியாகாது, நீங்கள் அப்படி தடை செய்ய முடியாது சொல்லி. ஆனால் அமெரிக்கா கேட்கல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனா உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்குது, அந்த 5 நிறுவனங்கள் மேலேயும் அமெரிக்கா விதித்த தடைக்கு எதிரான தடையை நாங்கள் விதிக்கிறோம். அதனை நீங்கள் தடை விதிக்கிறது, உங்களுடைய தடைக்கு எதிரான தடையை நாங்கள் விதிக்கிறோம் என்று சொல்லி ஒரு தடை விதித்திருக்கிறார்கள். என்ன பிரச்சனை என்று சொன்னால், அமெரிக்கா
அமெரிக்கா சொல்லி போட்டது இந்த 5 நிறுவனங்களும், சீனாவினுடைய 5 நிறுவனங்களும் வந்து ஈரானோட பிஸ்னஸ் செய்யக்கூடாது, ஈரானோட கதைக்கவே கூடாது, ஈரான் பக்கம் திரும்பியே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சீனா சொல்லிட்டுது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் பிஸ்னஸ் செய்யுங்க, ஈரான்லேருந்து இறக்குமதி செய்யுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, எது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம்னு சொல்லி சீனா அரசாங்கம் சொல்லிட்டுது. ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் அந்த நாட்டில் இயங்கக்கூடிய முக்கியமான கம்பெனிகளை வந்து பாதுகாக்கத்தானே வேணும், அந்த பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுக்கத்தானே வேணும். எனவே அந்த அடிப்படையில் வந்து சீனா அரசாங்கம் சொல்லி போட்டுது. அடுத்த கட்டம் என்ன நடக்கும்? இந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பல்கள் ஈரானுக்கு போயிட்டு எண்ணெயையோ அல்லது மசகு எண்ணெயோ வந்து ஏற்றி கொண்டு வரும்போது அமெரிக்கா தடுப்பதற்கான முயற்சியில் வந்து ஈடுபடும். அப்படி தடுப்பதற்கான முயற்சியில் வந்து ஈடுபடும் போது சீனா நேரடியாக தலையிடும். அந்த தலையிடும் அந்த முரண்பாடும் வந்து எந்த அளவு வரைக்கும் போகும்? சீனா ஒருவேளை தன்னுடைய கடற்படையை இறக்கி தன்னுடைய கம்பெனிகளினுடைய கப்பல்களை பாதுகாக்குமா என்ற ஒரு சந்தேகமும் இப்போ எல்லார் மத்தியிலேயும் வந்திருக்குது. ஏனென்று சொன்னால் அந்த தடை வந்து செல்லுபடியாகாது என்று சொல்லி சீனா அறிவித்திருக்கிறது. எனவே சீனாவுக்கு சொந்தமான இந்த 5 கம்பெனிகளும் எப்படி ஈரானுடன் வியாபாரத்தில் ஈடுபட போகின்றன, அதனை சீன அரசாங்கம் எப்படி உறுதிப்படுத்த போகிறது? இப்படியான ஒரு முக்கியமான கேள்வி எங்களுக்கு முன்னால் வந்திருக்குது. இதற்கான பதில் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தன்னிடம் கடுமையான ஆயுத பற்றாக்குறை இருப்பதை அமெரிக்கா வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பல செய்திகளில் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வரோம், அமெரிக்காட்ட வந்து ஆயுத பற்றாக்குறை இருக்குது. ஏனென்று சொன்னால் 39 நாட்கள் யுத்தம் நடந்தது. அந்த 39 நாட்கள்லேயும் வந்து ஒரு 3-4 வருடங்களுக்கு தேவையான அவ்வளவு ஆயுதங்களையும் கூட கொட்டி தீர்த்தாச்சு. ஈரானுக்கு மேலே கூட கொட்டி அவ்வளோ ஆயுதங்களையும் வந்து முடிச்சாச்சு. அதனால் வந்து கடுமையான ஆயுத தட்டுப்பாடு அமெரிக்காவுக்கு இருக்குது. இப்போ அமெரிக்காவால் ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியாதா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் முடியும், உற்பத்தி செய்து எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர முடியும். ஆனால் காலம் எடுக்கும். நெச்சோன்னா ஒரு சுவிட்சை போட்டோன்னா ஆயுதம் உற்பத்தி செய்யலாமா? இல்லையேன. எனவே அதுக்கு வந்து நீண்ட காலம் எடுக்கும். எனவே தற்சமயம் இப்போதைய சூழ்நிலையில் வந்து அமெரிக்காவிடம் கடுமையான ஆயுத பற்றாக்குறை இருக்குது. இதனை இப்பொழுது அமெரிக்காவினுடைய பென்டகனுக்கு தானே இராணுவ தலைமையகம் அவர்கள் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார்கள். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அமெரிக்கா தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு இந்த தகவலை வந்து ரகசியமாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அமெரிக்காட்ட இருந்து ரெகுலராக ஆயுதங்களை வாங்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா சொல்லியிருக்குது, இங்கே பாருங்க, இப்போதைக்கு நாங்கள் ஆயுதம் தர்ற ஐடியாவே இல்லை, ஆயுதங்களை எதிர்பார்த்து தேவையில்லாமல் ஏமாந்து போக வேண்டாம், எங்கள்கிட்டயே ஆயுதங்கள் இல்லையப்பா, நாங்களே வந்துலாம் வெறும் வலிச்சு துறைச்சி வச்சுக்கிறோம், இனி நாங்கள் ஆயுதங்களை உற்பத்தி செய்து நாங்கள் நிரப்பினா பிறகுதான் உங்களுக்கு ஆயுதங்கள் தரப்படும் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லியாச்சாம். அதாவது வெள்ளிக்கிழமை, நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை வந்து அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமையகம் பென்டகன் வந்து உத்தியோகபூர்வமாகவே அறிவித்திருக்கிறது. எந்தெந்த நாடுகள் தெரியுமா? ஒன்று வந்து இங்கே பிரித்தானியாவுக்கு வந்து நிறைய ஆயுதங்கள் அமெரிக்காவிலிருந்து வர்றது தானே, இப்போதைக்கு ஆயுதங்கள் தர முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஒன்று பிரித்தானியா, 2வது வந்து போலந்து, 3வது வந்து லிதுவேனியா, அடுத்தது எஸ்தோனியா. இந்த நாடுகள் எல்லாத்துக்கும் வந்து வெள்ளிக்கிழமை பென்டகன் வந்து உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது, இப்போதைக்கு ஆயுதங்கள் தர முடியாதப்பா, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கோ, எங்கேயாவது வம்பு தும்புக்கு போயிடாங்க, ஒழுங்காக இருந்து கொள்ளுங்கோ, ஏன்னு சொன்னால் ஆயுதங்கள் இல்லை என்று சொல்லி தகவலை வந்து உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது அமெரிக்கா. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.